வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரில ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 61 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following particulars, calculate the salary income of Mr. Haridas for the assessment year 2025-26. Salary 5,500 per month. House rent allowance 2,400 per month. Learner's allowance 3,300 per month. Entertainment allowance 1,200 per month. Mr. Haridas and his employer contribute to Provident Fund, Recognized Provident Fund, RPF na Recognized Provident Fund, 14% of salary. 1.2 liter car is allowed to him both for private and official use. The employer paid rupees 6,500 as expenses for private use of the car and rupees 7,500 be taken as normal wear and tear of the car. He lives in a rented house, monthly rent being rupees 3,000. He joined this organization in 1994. He was getting rupees 200 as entertainment allowance per month from his previous employer. He pays rupees 4,000 as life insurance premium, policy value being rupees 50,000. Mr. Haridas is working at Meerut. He has been provided with a gardener and a sweeper. Their salary is rupees 500 per month and rupees 600 per month respectively. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம salary income கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து எம்ப்ளாயர் அவருக்காக போடுறது 14% ஆஃப் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து நம்ம 12% ஆஃப் சேலரி எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார் பாத்தீங்கன்னா பிரைவேட் அண்ட் அபிஷியல் யூஸ்க்கு கொண்டு கொடுத்திருக்காங்க. காரோட கெப்பாசிட்டி என்னன்னா 1.2 லிட்டர்ஸ். ஓகே, இப்ப நமக்கு 1.6க்கு மேல இருந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு டாக்ஸபிள், அண்ட் 1.6க்கு கம்மியா இருந்தா ஒரு அமௌண்ட் டாக்ஸபிள். இது 1.2 தான். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் போத் பிரைவேட்டுக்கும் அபிஷியலுக்கும் யூஸ் பண்றாரு. அப்ப நமக்கு வந்து இதுல டாக்ஸபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த கார் பொறுத்த வரைக்கும் இவர் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயா இருந்துச்சுன்னா, ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா என்ன, அவங்களோட கிராஸ் சேலரி வந்து 50,000க்கு மேல இருக்கணும். நெட் சேலரி, ஓகே, நெட் சேலரி 50,000க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து என்ன, ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய். நெட் சேலரின்றது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக. ஓகே, இப்ப இத வந்து கம்ப்யூட் பண்ணா நமக்கு இந்த கார் வந்து டாக்ஸபிளா இல்லையா, ஓகே, பெர்குசிட் வேல்யூல அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஏன்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு தான் இந்த கார் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது முதல்ல நம்ம செக் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல 3,000 rupees ரெண்டும் பே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வந்து இந்த எம்ப்ளாயரும் கொடுக்கறாரு, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்ல இருந்தும் தராங்க. அது வந்து நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் அவர் லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து இங்க பே பண்றாங்க. அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் பாத்தீங்கன்னா நம்ம டிடக்ஷன்ல தான் வரும். இந்த சேலரி இன்கம்ல நம்ம அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வந்து எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னா மீரட்ல ஒர்க் பண்றாரு. அண்ட் இவருக்கு பாத்தீங்கன்னா கார்டனரும் ஸ்வீப்பரும் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்களோட சேலரி என்ன அப்படின்னா 500 per month அண்ட் 600 per month ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டாங்க. கார்டனருக்கு 500 அண்ட் ஸ்வீப்பருக்கு 600 per month ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயர் கொடுத்திருக்காரு. அப்ப இதுவும் நமக்கு சேலரி இன்கம் தான். ஓகேவா, எஸ், இப்ப நம்ம போடலாமா? ஓகே, பாருங்க, முதல்ல பேசிக் சேலரி எவ்வளவு அப்படின்னா 5,500 per month. அப்ப 5,500 into 12 66,000 வருது. அப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 2,400. அதுக்கு முன்னாடி நம்ம டியர்னஸ் அலவன்ஸ் போட்டுக்கலாம் 3,300 per month. அப்ப 3,300 into 12 பாத்தீங்கன்னா 39,600 வருது. ஓகே, அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் போடலாம் 2,400 per month இல்லையா. இப்ப இதுல டாக்ஸபிள் எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது பாத்தீங்கன்னா 2,000 மொத்தம் 2,400 அப்படின்னும் போது 28,800 வருது. இதுல எக்ஸம்ஷன் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். எக்ஸம்ஷன் என்னென்னு தெரியும் இல்லையா. இவர் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருந்தா 50% ஆஃப் சேலரி எடுக்கணும். இதுல வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி கிடையாது, அதனால 40% ஆஃப் சேலரி எடுத்துக்கலாம். சேலரின்றது இங்க எது வரும் அப்படின்னா வெறும் பேசிக் மட்டும் தான் வரும்.
காரணம் என்ன அப்படின்னா டியர்னஸ் அலவன்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்க்கு இன்க்ளூட் ஆச்சு, ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். அது மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாதான் நம்ம டியர்னஸ் அலவன்ஸ் எடுக்கணும். அது கொடுக்காததுனால நம்ம அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அண்ட் கமிஷனும் இது வரைக்கும் இல்ல. நம்ம கொஸ்டின் படிச்சதுல கமிஷன் எங்கேயும் பார்க்கல. பிகாஸ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் இருந்ததுன்னா அதுவும் நம்ம இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு எடுக்கணும். சோ இப்ப இங்க சேலரி வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு வெறும் இந்த 66,000 தான் சேலரின்றது. இப்ப கண்டுபிடிக்கலாமா எவ்வளவு எக்ஸம்ப்டட்னு? எஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் 40% ஆஃப் salary. அப்ப 66,000ல 40% போட்டீங்கன்னா 26,400. அதுக்கப்புறம் ஆக்சுவல் HRA ரிசீவ்ட். ஆக்சுவல் HRA எவ்வளவு? இந்த 28,800 தான். ஓகே. தேர்ட் என்ன அப்படின்னா ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் salary. எவ்வளவு ரெண்ட் பே பண்றாரு பாருங்க. He lives in a rented house. Monthly rent being rupees 3,000. அப்ப 3,000 into 12 பாத்தீங்கன்னா 36,000. 36,000 minus 10% of salary. சாலரின்றது 66 இல்லையா? இதுல 10% போட்டோம்னா 6,600. பாருங்க, அப்ப 36,000ல 6,600 போயிடுச்சுன்னா 29,400. இது மூணுத்துல எது லீஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த 40% ஆஃப் salary தான் லீஸ்ட். அப்ப இததான் நம்ம எக்ஸம்ஷனா கிளைம் பண்ண முடியும். அப்ப 26,400 நம்ம எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணலாம். ஓகே. இப்ப இந்த 28,800ல 26,400 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 2,400 taxable HRA. ஓகே, புரிஞ்சுதா? HRA ஓட ப்ரொவிஷன் எல்லாம் டீடைல்டா ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் இப்போ உங்களுக்கு. ஓகே, எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா RPF, ரெகக்னைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு 14% ஆஃப் salary வந்து எம்ப்ளாயர் கொடுக்கறாரு. அப்ப அந்த 14% ஆஃப் salaryன்றது HRAக்கு எடுத்தோம் பாத்தீங்களா, அதே தான் இதுக்கும். அப்ப அதே 66,000 தான். ஓகே. RPF போடுறதுக்கு முன்னாடி என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் போட்டுடலாம். ஏன்னா இங்க பாருங்க 1,200 per month என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் இருக்கு. சோ 1,200 into 12 போட்டோம்னா 14,400 வந்துச்சு. இப்ப RPF போடலாம். RPF 14% ஆஃப் salary இல்லையா? அப்ப இந்த 66,000ல இருந்து தான் நம்ம 14% போடணும். போட்டோம்னா பாருங்க 9,240. அண்ட் இதுல வந்து 12% exempted. அப்ப 12% கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்ணிக்கலாம். 7,920 வருது. அப்ப taxable portion எவ்வளவு அப்படின்னா 1,320. ஓகே, எஸ். இப்ப வேற என்னென்னலாம் போடணும் அப்படின்றத பார்க்கலாம். கார் இருக்கு பாருங்க. அடுத்து பர்குசிட் இஸ் கார். கார் பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50,000 அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமா? எஸ். இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பாருங்க 66,000க்கு மேலதான் வருது. ஓகே, இது 66,000, இது பாத்தீங்கன்னா 39,600, இது 2,400, இது ஒரு 14,400. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 50,000க்கு மேலதான் வருது பாருங்க. ஏன்னா இது 66. இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு 50,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 16 இருக்கு. அண்ட் இது 39. இதுலயே உங்களுக்கு 50 எக்ஸீட் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தான். அதனால இவருக்கு கார் டாக்ஸபிள். கார் வேல்யூ என்ன பர்குசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 1.62, அதாவது 6க்கு கம்மியா இருக்கு. 1.2ன்றது 6க்கு கம்மியா இருக்கு. சோ 1,800 per month எடுத்துக்கணும். பாருங்க 1,800 into 12. இது டிரைவரை பத்தி எதுவும் சொல்லல. சாஃபர் இஸ் ப்ரொவைடட் அப்படின்னா நம்ம டிரைவருக்கு ஒரு 900 எடுக்கணும். இங்க சாஃபர் பத்தி எதுவுமே சொல்லாதொட்டு நம்ம 21,600 மட்டும் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா 900 into 12 அதுவும் நம்ம போட வேண்டியது இருக்கும். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, வேற எதுவும் இல்ல. இதெல்லாம் போட்டாச்சு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் நம்ம போட வேண்டாம். அண்ட் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் நமக்கு வராது. அண்ட் கார்டனர் ஸ்வீப்பரும் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அந்த salary ஆஃப் கார்டனர் அண்ட் ஸ்வீப்பர் அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, salary ஆஃப் கார்டனர் வந்து 500 into 12 6,000 அண்ட் ஸ்வீப்பர் வந்து 600 into 12 7,200. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரதுதான் கிராஸ் salary. பாருங்க 1,58,520. இப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000. அப்ப இதுல 50,000 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு 1,08,520 வருது. இதுதான் நெட் salary இன்கம் ஆஃப் மிஸ்டர் ஹரிதாஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. ப்ராப்ளம் பார்க்கும்போது டஃபா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் தனித்தனியா எடுத்து படிச்சோம் அப்படின்னா எல்லா ப்ரொவிஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சதுதான்.
ஏன்னா ப்ரீவியஸாவே எல்லா ப்ரொவிஷன்ஸும் நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு இல்லையா? அதுலதான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி ப்ராப்ளம்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த ஒரு ப்ரொவிஷனும் படிக்கும் போது நிச்சயம் நமக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். நம்ம ஈஸியா ப்ராப்ளம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.